வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பலாக்கொட்டையில் போலினா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். பலாக்கொட்டையை நான் எடுத்து அதை ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் பண்ண போகிறேன் நான். நீங்கள் பாட் குக்கிங்கில் பாத்திரத்தில் போட்டு வேக வச்சிங்கன்னா ஒரு 1/2 hour எடுக்கும், அரை மணி நேரம் எடுக்கும். ப்ரெஷர் குக் பண்ணிங்கன்னா 15 நிமிஷத்துலேயே அதை பண்ணிடலாம். இதுக்கப்புறமா ஜாகிரி சிரப் தேவை நமக்கு, அதாவது வெள்ளை தண்ணி, அதை கரைச்சி தூசியெல்லாம் போக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கெயின் சுகர், அதாவது ரா சுகர்னு சொல்கிற நாட்டு சக்கரை கூட எடுத்துக்கலாம். அது போக நமக்கு வந்து ஏலக்காய், காடமம் எடுத்துக்கோங்க. நான் 2 எடுத்துருக்கேன், இது கொஞ்சம் தானே. அதில் ஃப்ரெஷ்ஷாக துருவி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி, அல்லது டெசிகேட்டட் கோகனட் எடுத்து வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. இதுக்கப்புறமா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் குக்கரில் போட்டு. ஆறின பிறகு அதை வெளியே உள்ள தொலியெல்லாம் நல்லா ஸ்கின்னெல்லாம் எடுத்துகிட்டு, அவுட்டர் ஸ்கின்னெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி வச்சிடலாம். வச்சுட்டு அது கூடவே நான் மிக்சியில் வந்து அரைச்சி கொண்டு வரேன். நீங்கள் மேஷர் இருந்ததுன்னா, மத்து இருந்ததுன்னா அதை வச்சு மேஷ் பண்ண முடிஞ்சதுன்னா நல்லா அதை நசுக்கி நைஸாக எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே நான் 2 காடமம் போட்டுட்டேன். நீங்கள் காடமம் ஏலக்காய் பவுடர் இருந்ததுன்னா பவுடர் கூட நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு சால்ட் ஒரு பிஞ்சும் சேர்த்துக்கோங்க. எந்த இனிப்பு செய்யும்போதும் நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இது கூட வந்து இப்போ நான் ஜாகிரி அந்த சிரப் இருக்குல்ல, என்கிட்ட கட்டியாக இருக்குது, அது நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சீட்லேயும் வந்து இந்த விதையிலையும் வந்து இனிப்பு இருக்கும் பார்த்துக்கோங்க. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் கோகனட் ஆயிலோ அல்லது கீயோ எண்ணெயோ அல்லது நீங்கள் நெய்யோ விட்டுக்கோங்க. இப்போ தேங்காயும் சேர்த்துக்கிறேன். எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் கட்டியாக உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துடட்டும். அந்த அளவுக்கு நீங்கள் அதை வந்து கம்பைன் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறட்டும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும் பார்த்துக்கோங்க. ரொம்ப தொலைன்னு ஆயிடக்கூடாது, குழுக்குழுன்னு இருக்கக்கூடாது, கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். இந்த மாதிரி இந்த உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். ஏன்னா உள்ளே வச்சு நம்ம வந்து ரோல் பண்ணணும்ல, சப்பாத்தி மாதிரி விடணும். அதனால் அது அந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ இப்போ ரவுண்டாக எடுத்து நம்ம எல்லாம் பால் மாதிரி ஒரு பெரிய லெமன் சைஸ் பால் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம மாவு பிசைகிறது வந்து நீங்கள் முதலே கூட பிசைஞ்சு வச்சிடலாம். இதுக்கு மைதா தான் தேவைப்படும். நீங்கள் வெறுமனே ஃபுல்லாக மல்டிகிரெயின் ஆட்டாவோ இல்லை வீட் ஃப்ளாரோ அல்லது கோதுமை மாவோ எடுத்துக்கலாம். இல்லை ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. தண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் அதுக்கு பதிலாக பால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் தண்ணி தான் யூஸ் பண்ணுறேன். தண்ணி எடுத்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். எப்படி சப்பாத்தி மாவுக்கு பிசைவோமோ அதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. கோதுமை மாவுக்கு ஊற்றுற மாதிரி ரொம்ப ஊற்றணும்னு தேவையில்லை. இது ஏன்னா சீக்கிரமாக லூஸ் ஆகிடும் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் சாஃப்டாக நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கடைசியில் கொஞ்சம் நெய்யோ கீயோ நீங்கள் மேலே கொஞ்சம் லேசாக தடவி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது முதலே நீங்கள் பிசைஞ்சு வச்சுருங்க. நீங்கள் நீட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் அந்த சீடெல்லாம் நீங்கள் பாயில் பண்ணி அதை தோலெல்லாம் எடுக்கிறதெல்லாம் எடுத்திங்கன்னா இது செய்கிறதுக்கு சரியாக இருக்கும். கொஞ்சம் சாஃப்டாகவும் வரும். இது உடனே கூட செய்யலாம், அதனால ஒன்றும் இல்லை. வேணும்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது தேவையில்லை, ஆப்ஷனல் தான். இப்போ நான் லேசாக ஆயில் தடவி அதோட நான் உடனே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நல்லா சாஃப்டாக நல்லா இருந்தது. ஏன்னா நம்ம திருப்பி அந்த போட்டு எடுக்கும்போது நிறையா நெய் விட்டால் தான் இது நல்லா இருக்கும். நிறையா நெய் விடணும், சைட்லேயும் விடணும், நீங்கள் மேலேயும் அப்ளை பண்ணால் தான் இது நல்லாயிருக்கும். இப்போ நான் உருண்டையாக பாலாக அது தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி எப்போவுமே நீங்கள் சப்பாத்தியோ பரோட்டாவோ போடும்போதே இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாக்ஸில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தூவி நம்ம பண்ணுவோம்ல, அது மாதிரி அடியில் எப்போவுமோ பேப்பர், நியூஸ் பேப்பரோ அல்லது வேறு ஏதாவது ஷீட்ஸ் நீங்கள் விரிச்சிட்டிங்கன்னா அந்த நம்ம பவுட்ரு போட்டு பண்ணும்போது அது அங்கங்கன்னு பறக்கும். அந்த இடம் ஃபுல்லாக கவுண்டர் டாப் ஃபுல்லாக அழுக்காகும். அந்த மாதிரி ஆகாது. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பெரிய லெமன் சைஸ் பால் கொஞ்சம் திக்காக எடுத்துக்கணும். நீங்கள் திக்காக எடுத்துகிட்டு நல்லா உருட்டிக்கோங்க. திக்காக, அதை சப்பாத்தியை விட இது கொஞ்சம் பரோட்டா போடுவோம்ல அந்த மாதிரி திக்காக எடுத்து ஒரு டபுள் சைஸ் எடுத்துக்கணும். நீங்கள் சப்பாத்தியை விட கொஞ்சம் டபுள் சைஸ் மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உருட்டிட்டு நடுவில் வந்து ஒரு அந்த சின்ன பாலை வைங்க. ஒரு லெமன் சைஸ் அளவு அந்த பாலை வச்சு ஒரு பேக்கெட் மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மூட்டை மாதிரி கட்டிட்டு அப்படியே நீங்கள் அந்த மேலேயே அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே நீங்கள் லேஸாக பண்ணணும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, ஹார்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே அந்த பூரணம்லாம் வெளியே வந்துடும். கொஞ்சம் சாஃப்டாக நீங்கள் பண்ணுங்கள், அழகாக வந்துடும். லேஸாக ரவுண்டாக அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இது ரொம்ப கடையில் விற்கிற மாதிரிலாம் இருக்காது. போலி வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். கடையில் ரொம்ப மெல்லிசாக பண்ணியிருப்பாங்க, பருப்பு போலிலாம் கடையில் வாங்குறது. பட் இது ஆக்சுவலாக திக்காக தான் பண்ணுவாங்க. இது மகாராஷ்டிராவில் ரொம்ப ஃபேமஸ். இது பூரன் போலின்னு நாட்டில் பண்ணுவாங்க. முதல்ல வந்து நம்ம பேனில் கொஞ்சம் ஆயிலோ கீயோ தடவிட்டு இது ஒரு சைடு வேகட்டும். வெந்த பிறகு அது மேலேயும் அப்ளை பண்ணுங்கள், சைட்லேயும் விடுங்க. இதுக்கு கொஞ்சம் நிறைய கீ போட்டால் தான் டேஸ்டியாக இருக்கும். அல்லது நீங்கள் வனஸ்பதி கூட யூஸ் பண்ணிக்கலாம், டால்டா அல்லது பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும்.
நல்லா வேக விடுங்க. நல்ல டேஸ்டியாக இருக்கும், நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். என் பிள்ளைங்க எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. யூஸ்வலாக இது வந்து சன்னா தாலில், அதாவது கடலை பருப்புலையும் தேங்காய்லையும் பண்ணுவாங்க. பட் நான் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே இப்படி பண்ணி பார்த்தேன். செம்ம டேஸ்டியாக வந்துருந்தது. செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கும் பிடிக்கும். இந்த மாதிரி ரெசிபிஸ், டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் என்னோடய சேனலில் நிறையா இருக்குது, போய் பாருங்கள். சிம்பிள் ரெசிபிஸ் தான் இருக்கும். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள், அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். ஹாவ் அ குட் டே.